குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு நாம் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற இந்த பாடத்தில் சாப்டர் 3 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இந்த யூனிட் சாப்டர் 3ல் நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 1 சாப்டர் 3 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், அதாவது தொழில் நடவடிக்கைகளினுடைய வகைகள் அப்படிங்கிறத இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை படிப்பதனால நமக்கு என்ன நோக்கம், இதை படித்து முடிப்பதனால மாணவர்களுக்கு என்ன தெரிய வருகிறது, வாட் ஆர் த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் லெசன் அப்படின்னு பார்க்கும்போது, நம்பர் 1, டு டிஸ்கிரைப் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், தொழில் நடவடிக்கையுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சிட முடியுது. ரெண்டாவது, டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் இண்டஸ்ட்ரி, உற்பத்தி சார்ந்த தொழில் என்றால் என்ன, உற்பத்தி என்பது என்ன, உற்பத்தி தொழில். இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் கச்சா பொருள்களிலிருந்து ஒரு முழுமையான பொருட்களாக உற்பத்தியை ஏற்படுத்துவது, அது என்ன அப்படிங்கிறத we can understand the meaning of industry. And the third will be classifying the industries into primary, secondary and tertiary industries. அதாவது இந்த உற்பத்தி சார்ந்த தொழில் வகையை நம்ம 3 நிலைகளாக பிரிக்கிறோம். அது எதெல்லாம் அப்படின்னு சொல்லி, அதாவது முதன்மை உற்பத்தி தொழில், அதுதான் பிரைமரி இண்டஸ்ட்ரி. இரண்டாம் நிலை உற்பத்தி தொழில், செகண்டரி இண்டஸ்ட்ரி. மற்றும் சேவை தொழில், டெர்ஷியரி இண்டஸ்ட்ரி. அது சேவை, பணிகள், இவைகளை பற்றி நம்ம இந்த பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். நெக்ஸ்ட், we can compare the industry, commerce and trade. அதாவது இந்த பாடத்தை நம்ம படிக்கிறதுனால உற்பத்தி தொழில்னா என்ன, வணிகம்னா என்ன, வியாபாரம்னா என்ன அப்படிங்கிறத படிக்கிறோம். மேலும் இவைகளை ஒன்றுக்கொன்று ஒப்பிட்டு அவைகளில் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக நம்ம என்ன செய்யலாம், படித்துக்கொள்ளலாம். we can very clearly understand and compare the differences between the industry, commerce and trade. அதை நம்ம இந்த பாடத்தில் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். And next we can able to understand the auxiliary activities in commerce. வணிகத்திற்கு அல்லது வியாபாரத்திற்கு உறுதுணை புரியக்கூடிய பல்வேறு துணை செயல்பாடுகள், the auxiliary activities of commerce எதெல்லாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். இது இந்த பாடத்தில் நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய, படிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறோம். இப்போது ஆரம்ப கட்டமாக ஒரு அறிமுகம், அதாவது வணிகம் அப்படிங்கிறது என்ன. ஒரு குறிப்பிட்ட இடத்துல பொருளை உற்பத்தி பண்ணுறோம். அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் இடைநிலையர்கள் மூலமாக அவைகள் நுகர்வோரை சென்றடைகின்றன. Manufacturers produces the goods for the consumers at one point or in one location, but they distribute the goods to the final consumer through intermediaries. உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருட்களை இடைநிலையர்கள் மூலமாக இறுதி நுகர்வோருக்கு முடிவுற்ற பொருளாக கொண்டு சேர்க்கிறாங்க. இந்த ஆக்டிவிட்டீஸை தான், இந்த செயல்பாடை தான் நம்ம காமர்ஸ், வணிகம் அப்படின்னு சொல்கிறோம். உற்பத்தி எங்கேயோ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நடக்குது. ப்ரொடக்ஷன் மே பி இன் அ பர்டிகுலர் லொக்கேஷன், பட் ஆஃப்டர் ப்ரொடக்ஷன் த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ இன்டர்மீடியரிஸ் லைக் ஹோல்சேலர், ரீட்டெய்லர். அது மாதிரி தே மே டிஸ்ட்ரிபியூட் த்ரூ திஸ் மிடில் மேன் டு த அல்டிமேட் கன்சூமர். கன்சூமர் எங்கே வேணாலும் இருக்கலாம். நுகர்வோர் இந்தியாவின் பல இடங்களில், உலகத்தின் பல இடங்களில் இருப்பாங்க.
அவங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த ஒரு சேவை, அந்த ஒரு செயல்பாடு, அதைத்தான் நம்ம பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, அதை தான் தொழில் நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறோம். இந்த தொழில் நடவடிக்கை வந்து 2 ஒரு மேஜர் பிரிவுகளாக நம்ம பிரிக்கிறோம். அதை வந்து இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ், தொழில் மற்றும் வணிகம். The business activities will be divided into 2 major headings. One is industry, another one is commerce. இப்போ what do you mean by industry? உற்பத்தினா என்ன? அதான் இண்டஸ்ட்ரி அப்படின்னா உற்பத்தி சார்ந்த செயல்பாடுகள், இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ். இந்த உற்பத்தி அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, the activities otherwise called as the economic activities which are connected with conversion of resources into useful goods. Conversion of resources into useful goods. அதாவது தொழில்நுட்ப திறமைகளை உபயோகித்து அங்கே இருக்கக்கூடிய கச்சா பொருட்களை ஒரு முடிவுற்ற பொருளாக, நுகர்வோர் பயன்படுத்தத்தக்க வகையில் ஒரு முடிவுற்ற பொருளாக மாற்றக்கூடியது தான் உற்பத்தி தொழில் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் இண்டஸ்ட்ரி என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறோம். த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் கனெக்டட் வித் கன்வர்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இன்டு யூஸ்ஃபுல் குட்ஸ். இப்போ வந்து நம்ம சிமெண்ட் ப்ரொடக்ஷனை எடுத்துக்கலாம். உதாரணமாக சிமெண்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல், ஜவுளி. இது ரெண்டும் எப்படி உற்பத்தி பண்ணுறாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம நிறைய ரா மெட்டீரியல்ஸ் அதுக்கு வந்து கொண்டு வரோம். அதை நிறையா ப்ராசஸிங்கில் அந்த ரா மெட்டீரியல்ஸை நம்ம வந்து பல்வேறு நிலைகள், செயல்பாடுகள் மூலமாக கடந்து கடைசியில் ஒரு சிமெண்ட் பேக்கிங், அந்த ஒரு நிலையை அடைந்து சிமெண்ட் அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு கொண்டு வரோம். சுண்ணாம்பு கற்களை எடுக்கிறோம், அப்புறம் பழைய உடைந்த ஓடுகள், மண்ணுகளை எடுக்கிறோம். இந்த சுண்ணாம்பை ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் இந்த ஓடு, கல் இவைகளோடு சேர்ந்து அரைத்து கொஞ்சம் கெமிக்கல் ப்ராசஸிங் பண்ணி அதை சிமெண்ட்டாக உருவாக்கிடுறோம். In the same case, we can see the textile production. The basic raw material used for the textile production is cotton, பருத்தி. இதை வந்து மெக்கானிக்கல் அப்ளையன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். The various activities in which mechanical appliances are used. அங்கே நிறையா மிஷின் இயந்திரங்களை வைத்து இந்த பருத்தியை முதல்ல அடித்து அதில் இருக்கிற விதைகளெல்லாம் வெளியே எடுத்துட்டு அதை நூலாக நூற்கிறோம். அதுக்கப்புறம் அதில் கலர், டையிங். ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து என்ன செய்கிறோம், நூலாக ஆக்குறோம். அதுக்கப்புறம் வந்து டையிங், கலர் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அதை வந்து துணிகளாக நம்ம என்ன செய்கிறோம், உருவாக்குகிறோம். அப்போது ஒரு டெக்ஸ்டைல் என்பது ஒரு காட்டன், பருத்தி என்ற ஒரு கச்சா பொருளில் இருந்து துணி என்ற ஒரு முழுமை பெற்ற பொருளாக மாறுகிறது. இவ்வாறு கன்வர்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இன்டு யூஸ்ஃபுல் குட்ஸ் இஸ் கால்ட் அஸ் இண்டஸ்ட்ரி. இதில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். இன்னும் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸை நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நிறையா ஸ்மால் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ், அதை வந்து நம்ம we are assembling into a finished product. டிவி எடுத்துடுங்க, அதில் பிக்சர் டியூப்பு, பல்வேறு எலக்ட்ரானிக் சிப்ஸு, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சர்க்கியூட் மோட்ஸ், இவைகளெல்லாம் நம்ம வந்து தனித்தனியாக வச்சு அது ஒரு தனித்தனி காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவைகளை வந்து எல்லாத்தையும் ஒன்றிணைத்து அதை வந்து ஒரு டிவி, ஒரு எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் அல்லது எலக்ட்ரானிக் மோடில் இருக்கக்கூடிய ஒரு கேமரா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளாக, பல்வேறு பொருட்களாக, யூஸ்ஃபுல் பொருளாக நம்ம வந்து கொண்டு வந்துடுறோம். இதைத்தான் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இந்த உற்பத்தி செய்யக்கூடிய இந்த பொருட்களில் இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுல எத்தனை வகைகள் இருக்குது, வாட் ஆர் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்ப்போம். இந்த கைண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் வந்து முதல்ல ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து பிரைமரி இண்டஸ்ட்ரி, அதை தான் ஆரம்பத்தில் நாம் சொல்லக்கூடிய இந்த தொழில்களை வந்து முதலாவது பிரைமரி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரைமரி இண்டஸ்ட்ரி, முதன்மை உற்பத்தி தொழில்கள் அப்படிங்கிறது என்ன? இந்த முதன்மை உற்பத்தி தொழில் அப்படிங்கிறதுல முதலாவது
பிரித்தெடுக்கும் உற்பத்தி தொழில், எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்கிறோம். எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி, ஒரு ரா மெட்டீரியல் இருக்குது அல்லது ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது, ஒரு இயற்கை வளம், அதில் இருந்து அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டை பிரித்து எடுக்கிறோம். இப்போ நம்மெல்லாம் பேப்பர் நியூஸில் அடிக்கடி பார்ப்போம், கச்சா பொருளின் விலை குறைந்து கொண்டே இருந்தும் பெட்ரோலின் விலை ஏன் உயர்கிறது அப்படிலாம் நிறையா கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கச்சா பொருள், இந்த கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது அரேபிய கண்ட்ரீஸில் ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இயற்கை வளம். அங்கே போர் பண்ணி நிறைய 2000-3000 அடிக்கு அதை போர் பண்ணி உள்ளே இருந்து அந்த க்ரூட் ஆயிலை பம்ப் பண்ணி வெளியே கொண்டு வந்து நமக்கு பீப்பாயாக சேல்ஸ் பண்ணிடுறாங்க. நாம் அதை கொச்சின், மெட்ராஸ் இங்கெல்லாம் ரிஃபைனரிஸ் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறோம். பிரித்தெடுக்கும் தொழிற்சாலைகள், எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி. கொச்சினில் இருக்குது பெரிய ஒரு ஆயில் ரிஃபைனரி இண்டஸ்ட்ரி. சென்னையில் இருக்குது சென்னை ரிஃபைனரிஸ் ஆயில் இண்டஸ்ட்ரியை பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை. இந்த கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில்னு சொல்லக்கூடிய இந்த கச்சா எண்ணெயிலிருந்து நாம் பிரித்து பல்வேறு ஃபினிஷ்டு ப்ராடக்டை உருவாக்குறோம். பியூர் பெட்ரோல் நம்பர் 1 ஃபார் ஏரோப்ளைன் ஃப்ளைட், விமானங்கள் சேவைகளுக்கு, விமானத்திற்கான தேவைகளை சந்திக்கக்கூடிய மிக சுத்தமான ஒரு பெட்ரோல் ஒன்று தயாரிக்கிறோம். அப்புறம் அடுத்த லெவலில் ஸ்பீட் பெட்ரோல்னு சொல்கிறோம். அப்புறம் ஆர்டினரி பெட்ரோல். த நெக்ஸ்ட் கேட்டகரி டீசல். அதுக்கு அடுத்ததாக கெரோசின். இன்னும் பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய கழிவுப் பொருளை டார், அதாவது நம்ம ரோடு போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மிக்சிங் மெட்டீரியலாக உருவாக்கிறோம். அப்போ இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்னது? க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய். போர் போட்டு எடுக்கிறான், அது நிலத்துலேருந்து அப்படியே கச்சா எண்ணெய் வருது, அதிலிருந்து பிரித்து எடுக்கிறோம். இது ஒரு இண்டஸ்ட்ரி. இதை தான் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை. முதன்மையான தொழிற்சாலைகளில், பிரைமரி இண்டஸ்ட்ரீஸில் ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை, எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்பர் 2 ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ், மரபுசார் தொழில்கள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு மிருகங்கள், அப்புறம் வந்து பிளான்ட்ஸ், நம்ம வந்து இயற்கை தாவரங்கள், இவைகளெல்லாம் வந்து நம்ம வந்து பயிரிட்டு அதில் வந்து ஃபர்தர் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு காலகட்டத்துக்கு இருக்கும். ஒரு பயிர் வந்து 3 மாதம், 6 மாதம், 1 வருஷத்துக்கு அது நமக்கு விளைச்சல் கொடுக்குறோம். அப்புறம் அது அழிந்து போகும். ஆனால் அந்த சீட்ஸில் இருந்து நாம் மீண்டும் அதை பயிரிட்டு ரீப்ரொடக்ஷன் கொண்டு வரலாம். அந்த உற்பத்தியை வந்து மீண்டும் பெருக்குவது, இது ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அனிமல்ஸ் வளர்க்குறோம், போல்ட்ரி, நம்ம ஆடு, மாடு, கோழி, பிகரி, இவைகளெல்லாம் நம்ம வந்து வளர்க்குறோம். இப்போது ஃபிஷரிஸ் கூட, அதாவது மீன்கள் கூட நம்ம வளர்ப்பு மீன்களாக உருவாக்குகிறோம். நம்ம தோட்டத்தில் ஒரு பண்ணை அமைத்து அதில் நீரை தேக்கி அதில் மீன் குஞ்சுகளை கொண்டு விட்டு அதில் இருந்து பண்ணைகளை உருவாக்குகிறோம். நீங்கள் மணிமுத்தாறு போனீங்கன்னா போகிற வழியில் மீன் குஞ்சுகளை வளர்க்கக்கூடிய அந்த பண்ணைகள் இருக்குது. அங்கேருந்து நம்ம மீன் குஞ்சுகளை வாங்கிட்டு வரலாம். இவைகளெல்லாம் ஜெனட்டிக் ப்ராடக்ட்ஸ், ரீப்ரொடக்ஷன் பண்ணுறோம். இவைகளெல்லாம் இயற்கையிலே கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட, அருளப்பட்ட சில பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் அந்த மேஜராக பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ், அதில் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை, அடுத்தது மரபு தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி 2ஆக சொல்கிறோம். அடுத்தது செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ், 2ஆம் கட்டம், செகண்டரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா அதில் எதெல்லாம் உள்ளடங்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது சம் ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி இட் ஹாஸ் பின் எக்ஸ்ட்ராக்டட் அட் அ பிரைமரி ஸ்டேஜ். ஒரு குறிப்பிட்ட அளவில் அது வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை நாம் வந்து பிரித்து எடுத்தாச்சு, ஏற்கனவே பிரித்து எடுத்தாச்சு. இப்போ அந்த பிரித்தெடுக்கப்பட்ட பொருளிலிருந்து ஒரு ஃபினிஷ்ட் ப்ராடக்டை உருவாக்கும். இப்போ உதாரணமாக நம்முடைய இரும்பு தாது பொருட்கள், அது மைன்ஸு, கனிம வளம், மலை ஓரங்களில் அல்லது சாதாரண தரைகளில் கூட பள்ளமாக ஆழமாக தோண்டி அதில் கிடைக்கக்கூடிய பாறைகள், அதிலிருந்து நம்ம வந்து இந்த இரும்பு தாதுவை பிரித்தெடுக்கிறோம். அப்போது இரும்பு ஒன்று வந்துடுச்சு வெளியில்,
அது வந்து பிரித்தெடுக்கப்பட்டது எக்ஸ்ட்ராக்ட் இண்டஸ்ட்ரி. இப்போ இந்த இரும்பை பல்வேறு ப்ராடக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ இரும்புகளை வந்து ஸ்கொயர் பைப் இரும்பாக்குறோம், அல்லது ரவுண்டு சைஸ் இரும்பாக்குறோம். இந்த ஸ்கொயர் பைப்பில் இருந்து கிரில் பண்ணுறோம், அல்லது காருக்கு பாடி கட்டுறோம். எத்தனையோ இரும்புகள்லேருந்து எத்தனையோ விதமான ஃபர்னிச்சர்ஸ் செய்கிறோம். இதெல்லாம் நம்ம வந்து உருவாக்கிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் நடந்துச்சு. அந்த மைன்ஸில் கிடைக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஹேஸ் பீன் எக்ஸ்ட்ராக்டட் அட் எ பிரைமரி லெவல். Then afterwards, the primary level extracted product will be now changed into a finished product for a useful thing. கன்சியூமருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அதை நம்ம வந்து மாற்றுறோம். அதைத்தான் இங்கே வந்து செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் சில கேட்டகரிஸ் நமக்கு வச்சுருக்கிறோம். இதில் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அதாவது உற்பத்தி, அதுதான் சொல்கிறோம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இதில் நம்ம என்னென்னலாம் நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போது நிறைய பொருட்களை நம்ம இதில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். கன்வர்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் பார்ட்லி ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் ஆர் ஃபுல்லி ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். அங்கே வந்து அதில் ஒரு நிறைய 4-5 சப்டிவிஷன்ஸ் கொடுக்குறோம். முதலாவது அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, பகுப்பாய்வு செய்யப்பட்ட தொழில்கள் அப்படின்னு சொல்கிறோம். அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து பகுப்பாய்வு செய்யப்பட்ட தொழில்கள். அங்கே தான் நமக்கு வந்து இந்த ஆயில் ரிஃபைனரி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மைன்ஸ்லேருந்து ப்ரைமரி லெவலில் நமக்கு க்ரூட் ஆயில் கிடச்சிச்சு. இப்போ இந்த க்ரூட் ஆயிலை செகண்டரி லெவலில் நம்ம வந்து பகுப்பாய்வு பிரித்து எடுக்கிறோம், பகுத்து எடுக்கிறோம். அதனுடைய தரம், அதனுடைய செயல்பாடு, அது நமக்கு எந்தெந்த வகையில் நன்மை பயக்கும் அப்படிங்கிறத பொறுத்து அதை வந்து ஹை கிளாஸ் பெட்ரோல், அப்புறம் ஆர்டினரி பெட்ரோல், தென் டீசல், அப்புறம் கெரோசின், தார், இப்படி நம்ம வந்து பிரித்து எடுக்கிறோம். பகுத்து எடுத்துதல், இது அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். The second category will be synthetic industry, செயற்கை பொருள் உற்பத்தி. செயற்கை பொருள் உற்பத்தி அதாவது அப்படி ஒரு ப்ராடக்டே கிடையாது. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற மைன்ஸ்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய, தட் மீன்ஸ் த ப்ரைமரி லெவல் எக்ஸ்ட்ராக்டட் ரா மெட்டீரியல்ஸ் வில் பி கன்வெர்டட் இன் டு எ நியூ ஃபார்ம் ஆஃப் ப்ராடக்ட். அதை தான் நம்ம ஏற்கனவே சொன்னேன். சிமெண்ட்டு நம்மகிட்ட இருக்கிற மைன்ஸ்லேருந்து நமக்கு என்ன கிடச்சிச்சு? சுண்ணாம்பு கற்கள், லைம் ஸ்டோன். இந்த லைம் ஸ்டோனில் இருந்து இப்போ சிமெண்ட்டுங்கிற ஒரு நியூ ப்ராடக்டை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் செயற்கையாக. அதை தான் செயற்கை பொருள் உற்பத்தின்னு சொல்கிறோம், சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். அங்கே வந்து ஒரு நியூ ப்ராடக்ட் வித் த இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் த ஓல்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட நேச்சுரல் ரிசோர்ஸஸை கூட நம்ம கம்பைன் பண்ணிக்குவோம். காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ரிசோர்ஸ், நேச்சுரல் ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ் இன்டு எ நியூ ப்ராடக்ட். அங்கே வந்து எல்லா வகையில் கிடைக்கக்கூடிய பல்வேறு இயற்கை கனிம வளங்களை ஒன்றுபடுத்தி அதிலிருந்து ஒரு புது நியூ ப்ராடக்ட் நம்ம உருவாக்கிடுவோம். அதை சிந்தட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தொடர்முறை தொழில்கள். தொடர்முறை தொழில்கள், ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை பண்ணுறதுக்கு ஒரு 4-5 ப்ராசஸை கடந்து வரணும். ஏதோ ஒரு சிங்கிள் ப்ராசஸில் அது வந்து கடந்து வந்துடாது, நிறைய ப்ராசஸை கடந்து வரணும். அதைத்தான் நம்ம வந்து இங்கே இந்த காட்டன் டெக்ஸ்டைல் ஸ்பின்னிங் மில்ஸில் பார்க்குறோம். ஒரு டெக்ஸ்டைல் அப்படின்னு ஒன்று வரணும்னா ரா மெட்டீரியல் காட்டன், பருத்தி கிடைக்குது, அதை எடுத்து அதை நூலாக்குறோம். ஸ்பின்னிங், வீவிங், டையிங், இந்த மாதிரி ஒரு 3-4 ப்ராசஸ் அது கடந்த பிறகு தான் அது துணியாக மாறுகிறது, டெக்ஸ்டைலாக மாறுது. இப்போ சுகர் இண்டஸ்ட்ரி எடுத்துக்க, சர்க்கரை தொழில். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம், அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம், விவசாய பண்ணைக்கு போகிறோம். அங்கே கிடைக்கக்கூடிய கரும்பை எடுக்கிறோம், அதை வந்து க்ரஷ் பண்ணி அதிலிருந்து சாறு எடுக்கிறோம். அந்த சாரில் கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு 3-4 ப்ராடக்டாக நம்ம வந்து
கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரோம். அதில் வந்து சுகர் ஒன்று, அச்சு வெல்லம், மண்டை வெல்லம், இப்படிலாம் பல்வேறு வகையாக பிரித்து கொள்கிறோம். இதை தான் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்முறை தொழில்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அசம்பிளிங் இண்டஸ்ட்ரி, ஒன்று திரட்டுதல். இதான் விச் அசம்பிள்ஸ் டிஃபரண்ட் காம்போனன்ட்ஸ் ஆர் டிஃபரண்ட் பார்ட்ஸ் டு மேக் இன்டு எ நியூ ப்ராடக்ட். இப்போ ஒரு டெலிவிஷன் எடுத்துக்க, ஒரு கார் எடுத்துக்க, ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்க, டிஃபரண்ட் பார்ட்ஸ். இப்போது கார் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இப்போ கார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இன்ஜின் ஏரியா அது ஒரு மிக முக்கியமான ஒரு காம்போனன்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா பேஸ், ஒரு பாடியினுடைய அடிப்படை தளம் பேஸ் கொடுக்குறோம். அங்கே 2-4 டயர் வந்துடுது, அங்கே ஒரு டயர் இண்டஸ்ட்ரி உள்ளே வந்துடுது. அப்புறம் இந்த பாடியை பில்ட் பண்ணுறான், அப்புறம் அங்கே ஸ்டீல், அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி உள்ளே வந்துடுது. அப்புறம் பாடியை பில்ட் பண்ண பிறகு உள்ளே வந்து அருமையாக சீட்டு, குஷன் அதெல்லாம் வைக்கிறான், அது இன்னொரு இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து. அப்புறம் இந்த ஹெட்லைட்டு, ட்ரெயில் லேம்ப்பு, இதுக்கெல்லாம் இன்னொரு இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து காம்போனன்ட்ஸ் வருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 அல்லது 8 வேரியஸ் அதர் இண்டஸ்ட்ரீஸ் வில் கிவ் இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ் டு அசம்பிள் எ பர்டிகுலர் கார். ஒரு வாகனம், கார் என்ற ஒன்று வெளியே வரணும்னா 6-7 இண்டஸ்ட்ரீஸில் இருந்து அவனுக்கு பொருள் கிடைக்கணும். அப்போது தான் அந்த பொருட்களை அவன் அசம்பிள் பண்ணி ஒரு காராக உருவாக்கிடுறான். இது வந்து அசம்பிளிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, கட்டுமானம். இது நமக்கு நல்லாவே தெரியும். இது வந்து கட்டுமானம் சொன்னோடனே நம்ம முதலாவது என்ன நினைப்போம்? பில்டிங். அது நமக்கு கண்ணுக்கு தெரிந்தது. வீடு கட்டுறோம், ஒரு 10 கடைகள் கட்டி காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம், ஒரு நல்ல லாட்ஜ் கட்டுறோம், ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் கட்டுறோம், ஒரு பெரிய சர்ச் கட்டுறோம். அதுக்கு அடுத்த லெவல் ரிவர் கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிரிட்ஜு கட்டுறோம். எவ்வளவு வேகமாக தண்ணீர் வந்தாலும் அதனால் அது டேமேஜ் ஆகாத அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக நம்ம வந்து பாலங்கள் கட்டுறோம். அடுத்த ஸ்டேஜ் தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய டேம் கட்டுறோம். யூ ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் எ டேம். அது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட், 5 to 7 years அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனே அவ்வளவு லென்த்தியாக போகும். இன்னும் அடுத்த லெவல் பார்க்கும்போது கடலுக்குள்ளே, தண்ணிக்குள்ளே பாலம் கட்டுறோம். ராமேஸ்வரம், பாம்பனில் பார்க்குறோம். அப்புறம் இப்போது சமீபத்தில் நீங்கள் டிவியில் வாட்ச் பண்ணியிருப்பீங்க, உலகத்திலேயே அதிகமான நீளத்திற்கு டனல், அதாவது மலையை குடைந்து அங்கே ரோடு போட்டு அதில் பாலம் அமைத்து 9 கிலோமீட்டருக்கு நம்ம வந்து லடாக், காஷ்மீர் பகுதியில் அதை பண்ணியிருக்கிறோம். உலகத்திலேயே மிக பெரிய அளவில் டனல்ஸ். அப்போ இந்த மாதிரி ரோடு, பிரிட்ஜு, பில்டிங், டேம், டனல்ஸு இதெல்லாம் நம்ம வந்து கட்டுறது. இந்த இதை வந்து கட்டுமானம் அப்படின்னு சொல்கிறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதிலேயே இந்த கப்பல் கட்டும் தொழில்கள், விசாகப்பட்டினத்தில் அந்த ஷிப் கன்ஸ்ட்ரக்ஷன், பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஷிப்பை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பல ஆண்டுகள், மெனி இயர்ஸ் தே வில் இன்வால்வ் இன் த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ஷிப். அங்கே சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர் எல்லாருடைய இன்வால்மெண்ட்டும் இருக்குது. அதுவும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு மிக முக்கியமான ஒன்றாயிருக்கு. அடுத்தது பற்றி பார்த்திங்கன்னா டெர்ஷியரி இண்டஸ்ட்ரீஸ். அதில் தான் the services given by the bank, the insurance company and the warehouses, இவைகளெல்லாம் நமக்கு பயன்பாடுகளை தருகிறது. இதுவும் ரொம்ப முக்கியம். the services rendered by bank, நிதி சார்ந்த பல்வேறு வகைகளில் நமக்கு அது வந்து தொழிலை தருது. சேவை தொழில் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வியாபாரம் சிறக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஃபைனான்ஸ் வேணும், பணம் நிறையா வேணும். அங்கே நமக்கு அசிஸ்ட் பண்ணுறது எது? பேங்க். அடுத்தது பல்வேறு ரிஸ்க் இருக்கும், இடர்பாடுகள். இந்த இடர்பாடுகளை தவிர்க்கணும்னா அங்கே இன்சூரன்ஸ் வேணும், காப்பீடு. இது இந்த டெர்ஷியரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து மிக முக்கியமானது. அடுத்தது நீண்ட காலத்துக்கு இந்த பொருளை நம்ம பாதுகாத்து வைத்து நீண்ட தூரத்திற்கு அனுப்பணும். அங்கே நமக்கு என்ன தேவைப்படுது? வேர்ஹவுஸ், பண்டக காப்பு. அது ஒரு சர்வீஸ் தான், ஒரு சேவை தான் தருகிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி பாதுகாப்பாக வச்சுருக்கிறோம்,
பொருட்கள் அங்கே சேமித்து வைத்து தேவைப்படும் பொழுது we may take delivery of the goods and we can transport the product to some other places where the product is required. எங்கே அது தேவைப்படுதோ அங்கே நம்ம வந்து அனுப்பிடுறோம். அதை வந்து வேர்ஹவுஸ், அதுவும் சர்வீசஸ், வேர்ஹவுஸ் சர்வீஸ், பேங்கிங் சர்வீஸ், இன்சூரன்ஸ் சர்வீஸ், இவைகளெல்லாம் டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸில் there are some classifications. அதில் சில பிரிவுகளை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸில் அதாவது சேவை தொழில்களில் உள்ள உள்ளடக்கங்கள், அங்கே இருக்கிற உள்பிரிவுகள் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல தனி சேவை, அது ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு தனி இன்ஸ்டிடியூட், அவைகள் வந்து செய்யக்கூடிய பல்வேறு சர்வீசஸ். ரொம்ப சின்ன எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த எலக்ட்ரீஷியன், இந்த ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த டெலிவிஷன் ரிப்பேர் பண்ண வர்றவங்க, ஏசி சர்வீஸ் பண்ண வர்றவங்க, இவங்கெல்லாம் இண்டிவிஜுவல் பர்சனலைஸ்டு சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். நமக்கு ஒரு சின்ன ரிப்பேர், ப்ளம்பிங், ஒரு ஒரு பைப் உடஞ்சிட்டு, ஆனால் இமீடியட்டாக we will ஃபோன் அப், டக்குன்னு பக்கத்தில் இருக்க ஒரு ப்ளம்பர் வருவார், வேலையை முடிச்சுட்டு கொடுத்துட்டு போயிடுவார், அவருக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுத்துருவோம். அது ஒரு சர்வீஸ். அதே மாதிரி நமக்கு வாஷிங் மிஷின் ரிப்பேரு, டிவி ரிப்பேரு, ஏசி சர்வீஸ் பண்ணணும், இவைகளெல்லாம் வந்து பர்சனலைஸ்டு சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். தென் பப்ளிக் சர்வீஸ், பொது சேவைகள், பப்ளிக் சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து மெடிக்கல் சர்வீசஸ் கிவன் பை த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஸ் வெல் அஸ் த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ். அதை வந்து ஒரு மருத்துவ சேவை, ஒரு பொது சேவை. அடுத்தது பள்ளி கல்லூரிகள், அனைத்து மாணவிகளும் வந்து படிப்பதற்கு ஒரு சேவை செய்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளது போலீஸ் டிபார்ட்மெண்ட், காவல்துறையினர், டு ப்ரொடெக்ட் அவர் லைஃப் இன் த சிவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதுதான் போலீஸ்ன்னு சொல்கிறோம். போலீஸ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பென்ஷன் என்ன? ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் இன் சிவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இப்பொழுது இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பொதுநல கட்டுப்பாட்டு இந்த சூழ்நிலைக்குள்ளே நம்மளை பாதுகாக்கிறது, அதுதான் போலீஸ், காவல்துறை சேவைன்னு சொல்கிறோம். அப்புறம் பல்வேறு அரசு துறை அலுவலகங்கள், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், அவங்க பல்வேறு சர்வீசஸ் நமக்கு செய்கிறாங்க. they are all providing services to the people on behalf of the government without profit motive. அவங்க வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அல்ல, மக்களுக்கு சேவை, மக்களுக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இதுதான் இந்த சேவை தொழிலில் பொது சேவை. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் சர்வீஸ், விநியோகம். ஒரு சேவை இருக்குது, அதை வந்து விநியோகம் பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட்டிங், விநியோக சேவை அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். முதலாவது டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. எந்த ஊருக்கு போனாலும் டவுன் பஸ்ஸில் ஏறி போயிடலாம். லாங் டிஸ்டன்ஸுக்கு போகணுன்னா ட்ரெயினை யூஸ் பண்ணிடுறோம். ரொம்ப வேகமாக போகணுன்னா நம்ம வந்து ஏர் ட்ராவல்ஸ், ஃப்ளைட்டை யூஸ் பண்ணிடுறோம். ஸோ இவைகளெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப வேகமாக செல்வதற்கு சர்வீசஸ் ரெண்டட் பை த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேர்ஹவுஸ், அடுத்தது சேல்ஸ், அப்புறம் இந்த இன்டர்மீடியரிஸ், ஹோல்சேலர், ரீட்டெய்லர், அவங்க கூட நமக்கு பண்ணுறதுலாம் சர்வீஸ் தான். இதில் வந்து வேர்ஹவுசிங்னு சொல்கிறோம், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டை தான் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சேல்ஸ்மேன்ஷிப், விற்பனை தன்மை, விற்பனையாளர்கள். இந்த விற்பனையாளர்கள் வந்து இந்த ப்ராடக்டை பற்றி நமக்கு சொல்லி அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லி தராங்க. இது வந்து சேல்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவைகளெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் சர்வீசஸ், விநியோக சேவைகள். அடுத்தது இந்த ஃபைனான்சியல் சர்வீசஸ், ரொம்ப முக்கியம். ஃபினான்சியல் சர்வீசஸ், பேங்கிங், ஃபேக்டரிங், அக்கௌண்டிங், இன்சூரன்ஸு, இவைகளெல்லாம் மிக முக்கியமாக நமக்கு வந்து செயல்படுகிறது. நிதி சார்ந்த தேவைகள், ஒரு கம்பெனி நல்லா இயங்கணும்னா அங்கே வந்து நல்ல ஃபைனான்ஸ் இருக்கணும், பணம் இருக்கணும். அப்போ இந்த ஃபைனான்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கம்பெனிகளுக்கு உதவி செய்வது அப்படின்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரி, அது ஒரு தொழில். இந்தியாவை பொறுத்தளவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டஸ்ட்ரி, ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தலைமை தொழில். அவங்க தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கு கீழே நேஷ்னலைஸ்ட் பேங்க், பல்வேறு வங்கிகள் இருக்குது. ஸ்டேட் பேங்கு, கனரா பேங்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கு, இந்தியன் பேங்கு, இந்த மாதிரி நிறைய வங்கிகள் நமக்கு வந்து சேவைகளை தருகின்றன. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேக்டரிங். ஃபேக்டரிங் அப்படிங்கிறது என்ன? நிதி சேவைகள். இந்த ஃபேக்டரிங் அப்படிங்கிறதுல மிக முக்கியமாக
நமக்கு வந்து பல்வேறு வகைகளில் இந்த பங்குகள், கடனீட்டு பத்திரங்கள் இவைகளெல்லாம் வாங்கி விற்பதற்கு வகைகள் செய்கின்றன. அடுத்தது பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் அண்ட் இன்சூரன்ஸ், அது மிக முக்கியம். இன்சூரன்ஸ் ஒரு பெரிய பிஸ்னஸில் ஃபயர் ஏற்பட்டுடலாம், தெப்ட் ஏற்பட்டுடலாம், ஆக்சிடெண்ட்டு. ஸோ ஆக்சிடெண்ட், தெப்ட், ஃபயர் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய பல்வேறு ரிஸ்க், இடர்பாடுகள், நஷ்டங்கள் இவைகளுக்கு இழப்பீடு கொடுப்பதற்காக இந்த ஃபினான்சியல் சர்வீஸில் இது மிக முக்கியமானதாக ஒன்றாகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து குவாட்டர்னரி சர்வீசஸ், தனித்துவ சேவை. இது வந்து ஹைலி டெக்னிக்கல் பர்சன்ஸ், இண்டிவிஜுவல்ஸ் ஹேவிங் ஹை டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், அவங்களுக்கு மட்டும்தான் அதில் தெரியும். சாஃப்ட்வேர் டெவலப்பிங் இன்ஜினியர்ஸ், தென் ஆடிட்டர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அப்புறம் இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் சொல்கிறோம், அதில் இருக்கக்கூடிய தனித்துவம் வாய்ந்த ஆராய்ச்சியாளர்கள், ரிசர்ச்சர்ஸ், இவங்க தரக்கூடிய சர்வீசஸ், அது ஒரு மிக முக்கியமான ஒரு தொழில் சொல்கிறோம். அடுத்தது பார்த்து குயினரி சர்வீசஸ், தனித்திறன், அவருக்கு தான் ஒரு ஐடியா, நியூ ஐடியா டு பி ஜெனரேட்டட், ஒரு புது எண்ணம் வரணும், அதெல்லாம் ஒரு சர்வீஸ் தான். ஒரு காலத்தில் லேண்ட்லைனில் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்புறம் பேஜர் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சாங்க. இங்கேருந்து அந்த நம்பருக்கு நம்ம வந்து ஒரு ஒரு வார்த்தைகளில் சில மெசேஜ் மட்டும் அனுப்ப முடியும். கால் மீ அப்படின்னு நம்ம நம்பரை கொடுக்க முடியும். அவன் அங்கேருந்து எங்கேயாவது பக்கத்தில் உடனே நம்மளை கால் பண்ணுவான். அவன் எங்கே இருந்தாலும் அதை கொடுக்கலாம். பேஜர் சர்வீசஸ் வந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் செல்ஃபோன், மொபைல். அப்போது மொபைலில் அதுக்கப்புறம் முதல்ல வந்து ஒன்லி மெசேஜ் அண்டு வாய்ஸ் டாக்கிங், அடுத்ததாக இப்போ வந்து பிக்சரு, வீடியோ, அது இதுன்னு டெவலப் ஆகிட்டுருக்கு. இது எல்லாமே நியூ ஜெனரேஷன், ஜெனரேட்டிங் நியூ ஐடியாஸ் இன்டு எ பர்டிகுலர் ப்ராடக்ட் லெவல். ஒரு குறிப்பிட்ட பொருள்களில் இருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நியூ ஐடியாஸை கொண்டு போகக்கூடிய அந்த சர்வீஸை தான் குயினரி சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து தனித்திறன், அது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒருத்தன் கண்டுபிடிச்சி ஒரு இன்வென்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், புதிய தோற்றுவிப்பாளர்கள். அவர் கண்டுபிடிச்சி அந்த இதுக்கு வந்து ஒரு பேட்டன்ட் ரைட் வாங்கிட்டார்னா அதை வேர்ல்டு லெவலில் அதுக்கு ஒரு தனி மரியாதை, அதுக்குன்னு சொல்லி அவர் வந்து ராயல்ட்டி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இது நம்ம பின்னால் அதெல்லாம் டீட்டெயிலாக படிப்போம். இப்போது இந்த இண்டஸ்ட்ரியை அடுத்து நம்ம பிரிக்கிறப்போ ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ், அதனுடைய அளவு, அதனுடைய தன்மை, அந்த செயல்பாட்டினுடைய தன்மை என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வைத்தும் இதை பிரிக்கிறோம். அந்த வகையில் ஒரு 4 வகையாக பிரிக்கிறோம். மைக்ரோ இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரி, மீடியம் இண்டஸ்ட்ரி, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. மைக்ரோ இண்டஸ்ட்ரி அப்படின்னா மிக குறுகிய குறுந்தொழில் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா சிறு தொழில். எல்லாத்துக்குமே வந்து இந்த கேபிட்டலில் ஒரு லிமிட்டாக வச்சுருக்கிறாங்க. நம்பர் ஆஃப் லேபர்ஸ் எம்ப்ளாய்டு as well as the total capital employed in the particular industry. அதை வந்து மிக சின்ன இண்டஸ்ட்ரீஸ் வந்து குறுந்தொழில்கள், அதான் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி 4 வகைகளாக இதை நம்ம வந்து பிரிச்சுக்கிடுறோம். அடுத்தது இந்த காமர்ஸ், அந்த காமர்ஸில் இருக்கக்கூடிய பல்வேறு உள்ளடக்கங்கள். காமர்ஸ் அப்படிங்கிறது இஸ் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதில் நிறைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை இன்க்ளூட் பண்ணியிருக்குது. காமர்ஸ் ரெஃபர்ஸ் டு ஆல் தோஸ் ஆக்டிவிட்டீஸ் which are necessary to bringing the goods from the place of production to the ultimate consumer. உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை உற்பத்தி செய்யப்பட்ட இடத்திலிருந்து நுகர்வோருக்கு கொண்டு செல்வதற்கு இடையே ஏற்படக்கூடிய வணிகம் சார்ந்த பல்வேறு செயல்பாடுகள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக வணிகம், காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதலாவது அங்கே வந்து ட்ரேட், வந்து வியாபாரம், அங்கே வந்து பையிங் அண்ட் செல்லிங். த டேர்ம் ட்ரேட் இஸ் யூஸ்ட் டு டினோட் பையிங் அண்ட் செல்லிங். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஹோல்சேலரோ
அல்லது ஒரு ஏஜெண்ட்டோ ஒரு டீலரோ போய் ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறார், அமௌண்ட்டு கொடுக்குறாரு, கேஷ் பர்ச்சேஸ் அல்லது கிரெடிட் பர்ச்சேஸ், வாட் எவர் இட் மேபி. அந்த பொருளை அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு தனக்கு கீழே இருக்கக்கூடிய ரீட்ரெய்லர்கள்ட்ட ஒரு சின்ன பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வச்சு. ஸோ தென் த ரீட்ரெய்லர் வில் அகைன் செல் த குட்ஸ் டு த கன்சியூமர். அவங்க நுகர்வோருக்கு விற்பனை செய்கிறாங்க. ஸோ பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற இந்த ஆக்டிவிட்டியை ட்ரேட், வியாபாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ட்ரேடர் அப்படின்னா யார்? அவர் தான் இஸ் அன் மிடில் மேன் இன் பிட்வீன் த ப்ரொடியூசர் அண்ட் த கன்சியூமர். அவர் எல்லாருமே ட்ரேடர் தான். ஒரு உற்பத்தியாளருக்கும் ஒரு நுகர்வோருக்கும் இடையே அங்கே வந்து பாலமாக அமைந்து ஒருத்தர் வந்து விற்பனையை அல்லது கொள்முதலையும் விற்பனையும் செய்கிறார் அப்படின்னா அவர் தான் வியாபாரி, விற்பனையாளர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக இதில் நமக்கு மிக முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி வியாபாரத்தில், காமர்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், போக்குவரத்து. இது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை அப்படின்னா ப்ராடக்டை நம்ம வந்து சேல்ஸ் பண்ண முடியாது. செல்லிங் ஆல் த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஆர் ப்ரொடியூஸ்டு ப்ராடக்ட் ஃப்ரம் ஒன் பர்டிகுலர் பிளேஸ் டு ஆல் ஓவர் த ஏரியா. ஒரு நாட்டில் ஒரு பகுதியில் அந்த உற்பத்தி நடக்கும், அதை அந்த நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு சென்று அந்த பொருளை விற்கணும். அதாவது ஒரு உற்பத்திக்கு தேவையான ரா மெட்டீரியலை எங்கெங்கேருந்துலாமோ நம்ம வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும். இவைகளெல்லாம் இந்த டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து அப்படிங்கிறது இருந்தால் மட்டுமே உற்பத்திக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை கொண்டு வர முடியும். உற்பத்தி செய்யப்பட்ட ஃபினிஷ்டு ப்ராடக்டை கன்சியூமர்கிட்ட கொண்டு சேர்க்க முடியும், நுகர்வோர்கிட்ட கொண்டு சேர்க்க முடியும். இது டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுடைய மிக முக்கியமான ஒரு சேவை. இந்த சேவை இந்த நமக்கு வணிகத்தில் ஒரு ஃபண்டமெண்டல் ஆக்டிவிட்டியாக இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பேங்கிங். ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். வங்கியியல். இங்கே வந்து இப்போ நவடேஸ் we cannot think about the business without banking facility. நம்மகிட்ட இருக்கிற ஏதோ ஒரு 5 லட்சத்தையோ 10 லட்சத்தையோ வச்சு மட்டும் நம்ம பிஸ்னஸை பண்ணிட முடியாது. we need more capital, more working capital requirement. so we are going to for more loans. பல்வேறு கடன்களுக்காக இந்த வங்கிகளை நம்ம வந்து அணுகிறோம். அப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் ஃபண்ட்ஸ், பணத்தை நம்மகிட்ட இருந்து மற்றவங்களுக்கு மாற்றுறதுக்கு எல்லாமே கேஷாக பண்ணிகிட்டு இருக்க முடியாது. லாங் டிஸ்டன்ஸில் கன்சியூமர்ஸ் இருப்பாங்க, பர்ச்சேசர்ஸ் இருப்பாங்க, ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க. த ப்ரொடியூசர் மே பி லொக்கேட்டட் இன் குஜராத் ஆர் டெல்லி ஆர் வெஸ்ட் பெங்கால், எங்கே வேணால் இருக்கலாம். அங்கே இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம். ஸோ we are also transferring our funds through banking. இந்த நெட்வொர்க் மூலமாக இங்கே இருந்துகிட்டே நம்ம வந்து வங்கி மூலமாக பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இது வந்து மிக முக்கியமானது. தென் ஃபாரின், இந்த இன்டர்நேஷ்னல் லெவல் ஆஃப் பிஸ்னஸ் நடக்குது. அங்கே வந்து இந்த கரன்சி வேல்யூ சேஞ்ச் ஆயிடுது. ஸோ தட் we can approach the bank only to exchange our money from here to the places where required in other country. வெளிநாடுகளில் எங்கெங்கே நம்ம பணம் போய் அங்கே சேரணுமோ அப்போ தான் அங்கேருந்து ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். அப்போ அங்கே நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி மணி எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கக்கூடிய வங்கி கிளைகளை அணுகி நம்முடைய பணத்தை இந்திய மதிப்பில் செலுத்தி அதற்கான இணையான அந்த நாட்டு குறிப்பிட்ட நாட்டினுடைய பண மதிப்பிற்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஸோ பேங்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒன்று. அது இல்லாமல் இன்றைக்கி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸே நடக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி. இன்சூரன்ஸ், காப்பீடு. இந்த காப்பீடு அப்படிங்கிறதுல மிக முக்கியமாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம் வந்து இழப்புகளுக்கு இந்த காப்பீடு பல்வேறு வகையான இழப்புகளை அது வந்து தவிர்த்து வைக்கிறது, இடர்பாடுகளை. இந்த காப்பீடு வந்து இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. அவங்க அது ரா மெட்டீரியல் ஆகட்டும், குட்ஸ் ஆன் ப்ராசஸ் ஆகட்டும், அல்லது ஸ்டாக் அல்லது ஃபினிஷ்டு குட்ஸ் இந்த வேர்ஹவுஸ் ஸ்டாக்கில் இருக்கட்டும், அல்லது குட்ஸ் இன் டிரான்சிட் அப்படின்னு சொல்கிறோம். போக்குவரத்தில் கப்பலில் போயிட்டுருக்கோம் இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு அல்லது இங்கேருந்து அரப் கண்ட்ரீஸுக்கு. அங்கேருந்து ஆயில் டேங்கரில் க்ரூட் ஆயில் வந்துட்டுருக்கோம். 20 டேஸ் வாயேஜ், 20 டேஸில் வந்து இருந்துகிட்ருக்கோம் போக்குவரத்தில். அந்த டூரிங் இன் டிரான்சிட் த குட்ஸ் மே பி டெஸ்ட்ராய்ட் டியூ டு ஃபயர் ஆர் டியூ டு ஸ்டார்ம்
வாட் எவர் மேபி. ஸோ இந்த மாதிரி ஏதாவது போக்குவரத்தில் பல்வேறு இடைஞ்சல்கள் ஏற்பட்டு தீயினாலோ அல்லது கடும் காற்று, புயல், கடல் கொந்தளிப்பு இவைகள்னாலோ பொருட்களுக்கு சேதம் ஏற்படும் பொழுது அங்கே வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிடுறோம். ஆக்சிடெண்ட் ஏற்பட்டுடலாம். இந்த மாதிரி பல்வேறு வகையான நேரங்களில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை நம்ம வந்து கொண்டு போகிற இந்த உற்பத்தி சார்ந்த இந்த பொருட்களுக்கு நம்ம இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து இந்த காப்பீடு அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒன்று. ஸோ இந்த பாடத்தில் நம்ம வந்து 3 விஷயங்களை வந்து அலசி ஆராய்ந்திருக்கிறோம். ஒன்று வந்து இண்டஸ்ட்ரி, உற்பத்தி. ரெண்டாவது வந்து நம்ம பார்க்குறது வந்து காமர்ஸ், வணிகம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா வியாபாரம். இந்த 3இல் உள்ள ஒரு ஒப்பீடு, இந்த கம்பேரிஷன். இந்த 3ஐயும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். 3ஐயும் வந்து கம்பேர் பண்ணுறோம். உற்பத்தி தொழில்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இண்டஸ்ட்ரி? என்ன சொல்கிறான்? எக்ஸ்ட்ராக்ஷன், ரீப்ரொடக்ஷன், கன்வர்ஷன் அண்ட் ப்ராசஸிங் இன்டு எ யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். எக்ஸ்ட்ராக்ஷன், பிரித்தெடுத்தல். உற்பத்தினா என்னது? முதல்ல கனிம வளங்களை பிரித்தெடுத்தல். ரெண்டாவது ரீப்ரொடக்ஷன், நம்ம கனிமத்தை வைத்து ஒரு மறு உற்பத்தியை ஏற்படுத்துகிறோம். தேர்ட் கன்வர்ஷன் இன்டு எ நியூ ப்ராடக்ட், அது ஒரு புது பொருளாக உருவாக்குறோம். இவைகளெல்லாம் உள்ள இந்த காரியங்களை, இந்த ஆக்டிவிட்டீஸை தான் நம்ம வந்து இண்டஸ்ட்ரி, உற்பத்தி தொழில் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வேறு காமர்ஸ்னால் என்ன? த வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்விங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இந்த பொருட்களையும் இந்த சேவைகளையும் எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கிறதுக்கு, கொண்டு செல்வதற்கு சேவையான பல்வேறு செயல்பாடுகளை தான் காமர்ஸ்னு வரும். தென் வாட் யூ மீன் பை ட்ரேட்? வியாபாரம் என்ன? பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அங்கே ஒரு கொள்முதல் இருக்கணும், ஒரு விற்பனை இருக்கணும். பொருட்களாக இருக்கலாம் அல்லது பொருள் சார்ந்த சேவைகளாக இருக்கலாம், சர்வீசஸாக இருக்கலாம். எய்தர் ப்ராடக்ட் ஆர் த சர்வீசஸ் ஷுட் பி பர்ச்சேஸ்ட் ஆர் சோல்ட் அவுட். அப்படின்னா இது மாதிரி வந்து கொள்முதல், விற்பனை ரெண்டையும் உள்ளடக்கியதை வியாபாரம்னு சொல்கிறோம். அடுத்ததாக பார்க்கும்போது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டாக இதனுடைய ஸ்கோப், இதனுடைய உள்ளடக்கம் என்ன? இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்விங் கன்வர்ஷன் ஆஃப் மெட்டீரியல், செமி ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் அண்ட் இன்டு ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். அது வந்து அந்த மைன்ஸு, அந்த இயற்கை பொருளாக இருக்கலாம், அதிலிருந்து எடுக்கக்கூடிய கச்சா பொருளாக இருக்கலாம், அதை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து பகுதி நிறைவு பெற்ற ஒரு பொருளாக இருக்கலாம், அல்லது முற்றிலும் முடிவு பெற்ற பொருள், அதாவது பகுதி முடிவு பெற்ற பொருளாக இருக்கலாம், அல்லது இறுதி பொருளாக முடிக்கலாம். அது செமி ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் ஆர் ஃபைனல் ஃபினிஷ்டு ப்ராடக்ட். இதை தான் வந்து நம்ம வந்து உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த வணிகம் அப்படிங்கிறதுல வியாபாரம், பிஸ்னஸ் அப்படிங்கிறது அதனுடைய தொடர்புடைய பல்வேறு செயல்கள். நம்ம தொடர்புடைய செயல்கள் என்னெல்லாம் பார்த்தோம்? டிரான்ஸ்போர்ட், பேங்க்கு, இன்சூரன்ஸு, வேர்ஹவுஸ், இவைகளை எல்லாத்தையுமே உள்ளடக்கியது தான் காமர்ஸ். பட் ட்ரேட் பிஸ்னஸ் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ப்ராடக்ட்டு அல்லது ஒரு சர்வீசஸ், அதனுடைய ரைட்ஸ், அதனுடைய உரிமை மாற்றம் நடக்கணும். ஒரு ஆள்கிட்ட இருக்க ஒரு மோட்டார் சைக்கிள், அவர்கிட்ட 20,000 rupees பே பண்ணி அந்த வவுச்சரில் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி ஆர்டிஓ ஆஃபீஸில் அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே அந்த உரிமையை மாற்றிடுறோம் நம்ம பேருக்கு. த ரைட் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் ஆஃப் ஏ பர்டிகுலர் அசட் ஆர் அ ப்ராடக்ட். ஒரு குறிப்பிட்ட சொத்து அல்லது ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கான உரிமை என்பது மாற்றப்படுவது, அதுதான் வியாபாரம் அப்படின்னு சொல்கிறோம். தென் கேபிட்டல் அப்படிங்கிறது முதல்ல என்ன? இந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு நிறைய கேபிட்டல் தேவைப்படுது. லார்ஜர் ஸ்கேல் ஆஃப் கேபிட்டல் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் இண்டஸ்ட்ரி. அதை கம்பேர் பண்ணும்போது காமர்ஸுக்கு இட்ஸ் நீட் ஃபார் கம்பேரிட்டிவ்லி லெஸ். அப்புறம் வியாபாரத்துக்கு வாங்கி விற்றுறோம், விற்றோடனே நமக்கு காசு கிடச்சிரும், அடுத்தால பர்ச்சேஸ் பண்ணிடுவோம், அப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ சம் ஸ்மால் கேபிட்டல் இஸ் நீடட் அப்படின்னு சொல்கிறோம். ரிஸ்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னாலே இடர்பாடு அதிகம், அங்கே வந்து ஹை ரிஸ்க்கு. இந்த ப்ராடக்டை வந்து ரா மெட்டீரியல்ஸை எடுத்து அதை உற்பத்தி பண்ணி சரியான ஃபினிஷ்ட் ப்ராடக்டாக மாற்றி கன்சியூமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி
அதில் பல்வேறு வடிவங்களை கொண்டு வந்து கொடுக்க வேணும் அப்படிங்கிறது வந்து அதிகமான இடர்பாடு. வணிகத்திலையும் வியாபாரத்திலையும் அந்த அளவுக்கு இடர்பாடு இல்லை. ரிஸ்க் இஸ் லெஸ் விச் வென் கம்பேர்டு டு த இண்டஸ்ட்ரி. ப்ரொடக்ஷன் ஓரியன்டில் அதிகமான ரிஸ்க்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சப்ளை சைடு, சப்ளையிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இந்த காமர்ஸு ட்ரேடு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த டிமாண்ட் சைடு ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அங்கே வந்து தேவை இருக்குது. தேவை எங்கே இருக்குது அங்கே வணிகம் வரும். அளிப்பு எங்கே இருக்குது அங்கே தொழில் வரும். அதான் தேவை அளிப்பு, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், த சப்ளை அண்ட் டிமாண்ட். இது ரெண்டும் எங்கே வந்து சுற்றி வருதோ அங்கே ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆயிரும். அங்கே இருந்து காமர்ஸ் க்ரியேட் ஆயிரும், ட்ரேடு வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த யூட்டிலிட்டி கிரியேஷன், அதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இட் கிரியேட்ஸ் த யூட்டிலிட்டி பை சேஞ்சிங் ஃப்ரம் ஒன் ஷேப் ஆஃப் மெட்டீரியல். அந்த ஷேப்பையே ஒரு சாதாரணமாக ஒரு ரா மெட்டீரியலாக கச்சா பொருளாக இருக்கக்கூடிய பொருளுடைய ஒட்டுமொத்த உருவத்தையே என்ன செய்யுது, மாற்றி ஒரு ஃபினிஷ்ட் ப்ராடக்டாக கொடுக்குது. இண்டஸ்ட்ரியில் தான் நம்ம வந்து மேஜர் ஆக்டிவிட்டீஸ், எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அங்கே வந்து இருக்குது. அது வந்து ஒரு வேரியஸ் காம்போனன்ட்ஸை ஒன்றிணைத்து ஒரு நியூ ப்ராடக்டை க்ரியேட் பண்ணலாம், அல்லது மைன்ஸில் கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து ஒரு நியூ ப்ராடக்டை உருவாக்கலாம். அங்கே வந்து த கன்வர்ஷன் ஆஃப் எ ஓல்டு ப்ராடக்ட் இன்டு எ நியூ ஃபினிஷ்டு ப்ராடக்ட். அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் தான் கன்சியூமருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அதனால் இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு உருவ பயன்பாட்டை நமக்கு தரக்கூடிய ஒன்று. இங்கே காமர்ஸ் அண்ட் ட்ரேடில் வந்து அப்படி இல்லை. அங்கே நடக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ் மூலமாக ஜஸ்ட் ஹேண்டிங் ஓவர் த ப்ராடக்ட் டு ஒன் பர்சன் டு அனதர் பர்சன், ஆர் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், ஒன் ஏரியா டு அனதர் ஏரியா, அவ்வளோதான். ஹோல்சேலர் இருந்து ரீட்டைலர் போகுது, ரீட்டைலர்லேருந்து கன்சூமர் போகுது. கல்கத்தாவில் இருக்கிற ப்ராடக்ட் டெல்லிக்கு வருது, டெல்லியில் இருக்கிற ப்ராடக்ட் மெட்ராஸுக்கு வருது, மெட்ராஸ்லேருந்து திருநெல்வேலிக்கு வருது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த சர்வீசஸ் கனெக்டட் டு எக்ஸ்சேஞ்ச் ஆர் டு டெலிவர் த ப்ராடக்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் ஆர் ஒன் ஹேண்டு டு அனதர் ஹேண்ட். இதுதான் இங்கே நடக்குதே தவிர கன்வர்ஷன் ஆஃப் மெட்டீரியல் இன்டு எ செமி ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் ஆர் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில் அதுதான் மிக முக்கியமானது. அங்கே தான் ஹை ரிஸ்க்கு. ஸோ இதை தான் கம்பேரிசன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நாளில் நம்ம வந்து மிக முக்கியமாக இந்த போர்ஷனில் நம்ம வந்து பார்த்துருக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், வாட் இஸ் காமர்ஸ், வாட் இஸ் இண்டஸ்ட்ரி, ப்ரைமரி லெவல் இண்டஸ்ட்ரினா என்ன, செகண்டரி லெவல் இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன, ப்ரைமரி லெவலில் எத்தனை கேட்டகரிஸ் இருக்குது, செகண்டரி லெவல் இண்டஸ்ட்ரீஸில் எத்தனை கேட்டகரி இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். அடுத்ததாக வந்து 3 மிக முக்கியமான விஷயங்கள், காமர்ஸ், தென் ட்ரேட், தென் இண்டஸ்ட்ரி. இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணி ஒரு 6 பாயிண்ட்ஸ் படிச்சிருக்கிறோம். அடுத்ததாக இந்த காமர்ஸ், அதாவது வணிகத்தினுடைய துணைநிலை செயல்பாடுகள் என்ன, காமர்ஸ் வணிகத்தினுடைய துணைநிலை செயல்பாடுகள் என்னெல்லாம், வியாபாரம் ட்ரேட், அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்து, நெக்ஸ்ட் பேங்கிங், அங்கே என்ன பேங்கிங் அப்படின்னா வங்கி நிதியியல், அடுத்தது இன்சூரன்ஸ் காப்பீடு சம்பந்தமானது, அடுத்ததாக வேர்ஹவுஸ் அங்கே வந்து பண்டக காப்பு, இவைகளை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அப்போ ஒட்டுமொத்தமாக த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற இந்த பாடத்தில் நாம் படித்திருக்கிற இந்த விஷயங்களை ரொம்ப முக்கியமான விஷயங்கள். த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதுக்கு திருக்குறளில் இருந்தே நமக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. பொருள் கருவி காலம் வினையிடனோடு 5ம் இருள் தீர எண்ணி செயல். பொருள் கருவி காலம் வினையிடனோடு 5ம் அங்கே நம்ம வந்து பிரித்து பார்க்குறோம். அங்கே 5 விஷயங்கள் இருக்குது. பொருள் ப்ராடக்ட், கருவி அங்கே என்ன மீன்ஸ், எந்த கருவி மூலமாக அந்த ப்ராடக்டை பண்ணுறோம், தென் காலம் டைம், தென் வினை செயல்பாடு ஆக்டிவிட்டீஸ் எக்ஸிக்யூஷன், தென் இடம் பிளேஸ். அங்கே ஒரு 5 ஆக்டிவிட்டீஸ், பொருள் கருவி காலம் வினை இடம். இந்த 5ஐயும் இருள் தீர எண்ணி செயல்பட்டால் அதுதான் வணிகம். அப்போது இந்த 5க்கும் இருள் தீர ஆனால் அங்கே தெளிவாக நம்ம வந்து தவறு எதுவும் செய்யாமல்
தெளிவான முறையில் இந்த 5 விஷயங்களையும் நாம் கையாண்டால் அங்கே வந்து பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே இந்த வணிகம், இந்த தொழில், வியாபாரம், அதாவது உற்பத்தி தொழில், வணிகம், வியாபாரம் இவைகளை உள்ளடக்கிய விஷயங்களை குறித்து மிக தெளிவாக இந்த குறள் மூலமாக நமக்கு வந்து விளக்கியிருக்காரு. இப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், இந்த உற்பத்தி தொழில் அல்லது வியாபாரத்தினுடைய துணைநிலை பணிகள் அப்படிங்கிற இந்த 3வது சாப்டர் பாடத்தில் மிக முக்கியமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்கள் உங்கள் புத்தகத்தில் பேக்கில் இருக்குது. டிஃபைன் காமர்ஸ், வணிகத்தை வரையறு. வாட் யூ மீன் பை இண்டஸ்ட்ரி, தொழில் என்றால் என்ன. வாட் இஸ் ட்ரேட், வியாபாரம் என்பதை பற்றி எழுது. அது மாதிரி தென் ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், போக்குவரத்து என்பதின் நிலைகளை பற்றி நமக்கு எழுது அப்படின்னு சொல்லலாம். இவைகள் மிக முக்கியமான சிறு கொஸ்டின்கள். ஒரு பெரிய கொஸ்டினில் மிக முக்கியமாக எக்ஸ்பிளைன் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ், அளவீடுகளின் அடிப்படையில் தொழில்கள் எவ்வாறு இத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு, அது ஒரு மிக முக்கியமானது. அடுத்து வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காமர்ஸ், வணிகத்தினுடைய தன்மைகள், அதனுடைய செயல்பாட்டு தன்மைகள், இவைகளெல்லாம் மிக முக்கியமான ஒரு கொஸ்டின்னு. ஸோ நீங்கள் வந்து இந்த பாடத்தை, இந்த 3வது சாப்டரை மிக நல்லா நீங்கள் வந்து படிக்கணும். ஒவ்வொரு லைன் பை லைனாக வாசிங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ்க்கெலாம் வந்து ஆன்சர் பண்ண முடியும். I see you.